الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் புனிதம் மிகுந்த ரமலான் மாதத்தை அடைந்து 10 தராவீகளையும் 10வது நோன்பையும் நாம் வைத்த நிலையில் 11வது தராவீகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏறத்தாழ ரமலான் மாதத்தின் 3இல் ஒரு பகுதி நம்மை விட்டு சென்றுவிட்டது. இந்த 3இல் ஒரு பகுதியில் நாம் எந்த அளவிற்கு அமல் செய்திருக்கின்றோம் என்பதை சற்று சீர்தூக்கி பார்த்து இன்னும் எஞ்சியிருக்கின்ற 2 பகுதிகள் இருக்கின்றது. மொத்தம் சென்றுவிடும். ஆனால் சென்ற பிறகு ஈது பெருநாள் அன்றைக்கி சொல்கிறது, ரம்ஜான் வந்ததும் தெரில போனதும் தெரில இல்லை அப்படின்னு எல்லாரும் ஆமாம் என்ற நிலை வரக்கூடாது. ரமலான் வந்தது, நான் தினந்தோறும் தஹஜ்ஜுத் தொழுதேன், நான் இவ்வளவு குர்ஆனை ஓதினேன், நான் அதிகமான நஃபில் தொழுகைகளில் ஈடுபட்டேன், இந்த அமல்களை செய்த பிறகுதான் என்னை விட்டு ரமலான் சென்றது என்ற அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தராவீஹ் 13வது தராவீஹில் ஓதப்படவிருக்கின்ற சூறாக்களில் சூரத்து இப்ராஹீம் என்ற சூரா இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரத்து இப்ராஹீமில் இந்த சூரா குர்ஆனில் 14வது சூறாவாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூறாவில் மொத்தம் 52 வசனங்கள் இருக்கிறது. இதில் 35வது வசனத்தில் இருந்து 41வது வசனம் வரை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனைகள், துஆக்கள் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த துஆக்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக இந்த சூறாவிற்கு சூரத்து இப்ராஹீம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களால் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அனைவர்களாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மூத்த இறை தூதராக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ கிமு 2160ஆம் ஆண்டில், அதாவது ஏறத்தாழ சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக ஈராக் என்னும் தேசத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த ஈராக்கில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரு இரும்பு மனிதனாக இருந்து தனி மனிதனாக இருந்தாலும் அவர்களுடைய துணிச்சல் எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மா, நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். நமக்கு பின்னாடி 4 பேர் இருந்தால் கொஞ்சம் வெயிட்டாக பேசுவோம். ட்ரெயினில் தனியாக போய்கிட்டு இருக்காருன்னு வைங்க, சண்டை வந்துச்சுன்னா கம்முன்னு இருப்பார். 4 பேர் கூட இருந்தால் கொஞ்சம் சண்டைக்கு போவார், அவரை பிடிச்சி இழுப்பாங்க வேணான்னு. என்னென்னா கூட யார் இருக்கா, ஒரு 4 பேர் இருக்காங்கன்ற துணிச்சல். எப்படி நமக்கு பின்னால் 4 நபர்கள் 5 நபர்கள் இருந்தால் துணிச்சலாக செயல்படுகின்றோமோ, அந்த அளவிற்கு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதனாக இருந்து துணிச்சலாக செயல்பட்டார்கள்.
தனி மனிதர். ஆனால் ஒரு சமுதாயம் தனக்கு பின்னால் இருந்தால் எவ்வளவு துணிச்சலாக இறங்கி செயல்படுவார்களோ அந்த துணிச்சலை அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இருப்பினும் எதிர்ப்புகள் வலுக்க வலுக்க அந்த ஈராக் தேசத்தை விட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திற்கு மிஸ்ருக்கு சென்றார்கள். மிஸ்ருக்கு சென்ற பிறகு அங்கு இரண்டாம் திருமணத்தை முடித்த காரணத்தினால் அங்கிருந்து ஒரு மனைவியை அங்கு மிஸ்ரு தேசத்தில் இருந்து ஷாமுக்கு செல்கிறார்கள். ஷாம், அந்த ஷாமுக்கு செல்லும் மிஸ்ருக்கு சென்று பிறகு ஷாமுக்கு செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு ஹாஜர் என்ற ஒரு பெண்மணியை ஒரு அரசர் அவர் தவறாக நடக்க விரும்பினார். நீண்ட சம்பவம். சாரா அவர்களோடு தவறாக நடக்க விரும்பி அது வாதம் அடித்து விழுந்த காரணத்தினால் புகாரியில் வருகிறது, அவன் பயந்து ஹாஜர் என்ற பெண்ணை அன்பளிப்பாக வழங்கினான். அவர்களை திருமணம் செய்கிறார்கள் ஜெருசலத்தில். தன்னுடைய 86வது வயதில் ஹாஜர் அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகு 13 ஆண்டுகள் கழித்து 99வது வயதில்தான் சாரா அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்த இரு மனைவிகளை ஒரே இடத்தில் வைத்து சமாளிக்க முடியாத ஒரு காரணத்தினாலும் அல்லாஹ்வின் கட்டளையினாலும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷாமிலிருந்து, பைத்துல் முகத்தஸ் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஷாமிலிருந்து காபத்துல்லாஹ் இருக்கின்ற மக்காவிற்கு சென்று அவர்களை விட்டு வருகிறார்கள். இங்கு ஷாமில் ஒரு குடும்பம், மக்காவில் ஒரு குடும்பம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்காவில் இருக்கிறார்கள். அப்படி மக்காவில் தன்னுடைய ஒரு குடும்பத்தை விட்டு வரும் பொழுது என்னென்ன துஆ செய்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் சூராவில் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றான். அதில் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த துஆவிலேயே வைத்திருக்கிறான். அவர்கள் செய்த முதல் துஆவாக அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்கின்றான், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. ரப்பே, இந்த ஊரை, சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் இந்த வாசகத்தை, இந்த ஊரை நிம்மதியானதாக ஆக்குவாயாக. இதே துஆ சூரத்துல் பக்ரால எப்படி வருது தெரியுங்களா? ரப்பே, இதை நிம்மதியான ஊராக ஆக்குவாயாக. ரெண்டுத்துக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? சூரத்துல் பக்ரால வருது ரப்பே இதை நிம்மதியான ஊராக ஆக்குவாயாக. இங்கே வருது இந்த ஊரை நிம்மதியாக ஆக்குவாயாக. என்ன வித்தியாசம் அப்படின்னா பாருங்க, சூரத்துல் பக்ரால என்ன வருதுன்னா இதை நிம்மதியான ஊராக ஆக்கு. இங்க என்ன வருதுன்னா இந்த ஊரை நிம்மதியாக்கு. இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்னா, அங்க வர்றது முதல்ல செஞ்ச துவா, அதாவது போய் விடும்போது அது ஊராகவே இல்லை. அதனால எப்படி துவா செஞ்சாங்க? இதை நிம்மதியான ஊராக ஆக்கு. இரண்டாம் முறை பார்க்கிறார்கள் சென்று, என்ன ஆயிடுச்சு? ஊர் உருவாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ துவா செய்கிறாங்க, ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை நிம்மதியாக ஆக்கு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஃபஸ்ட்டு போகும்போது என்னவே இல்லை, ஊரே இல்லை, அது ஊருனே சொல்ல முடியல. யா அல்லாஹ், இதை, அதாவது இந்த பாலைவனத்தை ஒரு ஊராக, நிம்மதியான ஊராக ஆக்குனாங்க. அடுத்த வாட்டி போய் பார்த்தா என்ன ஆயிடுச்சு? ஊர் உருவாயிடுச்சு. அப்போ துவாக இந்த ஊரை நிம்மதியாக ஆக்குவாயாக என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய துவாக்களையும் நிச்சயமாக என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஊர் உருவாகிறதுக்கு உடனே நாளைக்கே உருவாயிருமா? அதற்கென்று ஒரு நாள் பிடிக்கும். எனவே நாம் சற்று பொறுமையும் காக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்பான் என்ற மன உறுதியோடு துவா கேட்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை அல்லாஹ் தஆலா இங்கே வைத்திருக்கின்றான். அதற்கு அடுத்து உள்ள எல்லா துவாக்களுமே தன்னுடைய பிள்ளைகள், தனியாக அந்த வனாந்தர பாலைவனத்தில் விட்டு வருகின்ற தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த துவாவை தான் அல்லாஹ் தஆலா இங்கு பதிவு செய்திருக்கின்றான். கணியத்திற்குரியவர்களே, அந்த துவாக்களில்
அவர்கள் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்துகிறார்கள். எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லசமீஉத் துஆ. 39வது வசனமாக இது சூரத் இப்ராஹீமில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பே, இந்த வயோதிக நிலையிலும் எனக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்போ பிறக்கிறாங்க? எத்தனை வயசில்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 86 வயசில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 99 வயசில் பிறக்கிறாங்க. எவ்வளோ வயசு ஆயிடுச்சு. ஆனால் மன உறுதி தளரலைங்க அவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், அவர்கள் தொடர்ந்து செய்த துவா, ரப்பே எனக்கு சாலிஹான குழந்தையை தா. 86வது வயசில் குழந்தை பிறகுது, 99வது வயசில் 2வது குழந்தை பிறகுது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மனம் தளர்ந்து விடவில்லை. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற அந்த மனத்தளர்வு, மனசோர்வு நபிமார்களிடத்தில் எப்பொழுதும் இருந்ததில்லை. என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படும். ஆம், இங்கு இன்னொரு படிப்பினை நமக்கு என்ன தெரியுங்களா? யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை தான் துவா செஞ்சாங்களே தவிர என்ன கேட்கல, யா அல்லாஹ் எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. சில பேர் இப்படி கேட்பாங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. எங்கே யார் பார்த்தாலும் என்ன கேட்பாங்க? சில சமயம் அவருடைய கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, ஒரு 5 வருஷம் கழித்து ஏதாவது ஒரு கல்யாணத்தில் அவரை சந்திப்பாங்க. சந்திக்கும் போது எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, எத்தனை குழந்தைன்னு கேட்டுருவாங்க. அவர் மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிரும். எத்தனை குழந்தைன்னு கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலை, இன்னும் ஒரு குழந்தை கூட தரலையே அப்படின்னு மனசு வேதனைப்படும். அதுவும் பெண்ணுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். ஒரு பெண் பெண்ணாக இருப்பதை விட தாயாக இருப்பதை விரும்புவாள். அப்போ தாய்மை கிடைக்கலன்னும் போது அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்பட்டு என்ன துவா கேட்டுருவாங்க தெரியுங்களா? யாரெல்லாம் எல்லாரும் கேட்குறாங்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு, ஏதாவது ஒரு குழந்தையை தாண்டுவாங்க. என்ன கேட்டுருவாங்க? ஏதாவது ஒரு குழந்தையை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிலாம் துவா கேட்கல. எனக்கு 80 85 ஆயிடுச்சு, நீ எனக்கு குழந்தையை தந்தால் எப்படி தான் தரணும்? சாலிஹான குழந்தையை தான் தரணும். இல்லைன்னு வைங்களேன், அது பெக்காமல் இருந்துடலாம். நிறைய பேர் சொல்கிறாங்களே, எனக்கு இவளெல்லாம் ஏன் தான் பெத்தன்னு தெரியல ஜெர்த்துன்னுவாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு நீ தந்தால் சாலிஹான குழந்தையை தான். அல்லாஹ்வும் தந்தான். எந்த அளவுக்கு சாலிஹ்னா, அந்த சாலிஹை விட தாண்டி போயிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு நான் சாந்தமான குழந்தையை தருவேன். பெற்றெடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு, போய் சொல்றாங்க, உன்னை நான் அறுப்பதாக கனவில் பார்த்தேன், உன்னை நான் அறுப்பதாக கனவில் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? யா அபத்திஃப் அல் மா துக்மர், கனவில் பார்த்ததை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, ஏவப்பட்டதை செய்யுங்கள். எவ்வளவு அழகா அந்த குழந்தை விளங்குச்சு. என்னுடைய தந்தை நபி, என்னுடைய தந்தை பார்க்கின்ற கனவு அல்லாவின் கட்டளை, கட்டளையை செய்யுங்கள் தந்தையே, இன்ஷா அல்லாஹ். அப்பவும் பாருங்க அந்த குழந்தை, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன். இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கணும். நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லலை, அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். இன்ஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய அழகான வார்த்தை. அதே போல நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லலை, பொறுமையாளர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன். அதாவது சில பேர் இப்படி சொல்லுவாங்க, என்ன மாதிரி வருமா, நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் தெரியுமா, எங்கள் அத்தா அறுக்கும்போது கழுத்தை காட்டினேன் அப்படின்னு நினைக்கல, தன்னை உத்தமன்னு சொல்லலை. மாறாக உலகத்தில் பொறுமையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரி நான் இருப்பேன். எவ்வளோ அழகான உண்மையிலே பார்த்தா அந்த குழந்தையை போன்று ஒரு பொறுமையான குழந்தை உலகத்தில் பார்க்க முடியாது. அவ்வளவு பொறுமையாக இருந்தும் கூட என்ன சொல்லுது அந்த குழந்தை? பொறுமையாளர்களில் ஒருவனாக என்னையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாலிஹான குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்ததற்கு காரணம் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் கேட்ட ஒரே துவா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். எனவே தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாலிருந்து 2 விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்று, ரப்பே இந்த வயதான காலத்திலும் எனக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற குழந்தையை தந்தாயே, உனக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்ததற்காக நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம்? இது முதல் விஷயம். இரண்டாவது, குழந்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவதோடு குழந்தை பாக்கியத்தை பெற்ற நாம்
அந்த குழந்தையை நல்ல சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுப்பது நம் மீது கட்டாய கடமை. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்களோ அதுபோன்று வளர்ப்பது நம் மீது கட்டாய கடமை. சரி, குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். இதற்கு என்ன செய்யணும்? நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும், சேர்த்தா நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைய வளர்ந்துருவோம். நல்ல காலேஜில் சேர்க்கணும், காசை பற்றி பிரச்சனை இல்லை, ஃபீஸை பற்றி பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளும் கட்டிடலாம். நல்ல காலேஜா ஓகே. என்ன நினைக்கிறாங்க? காசு பணத்தை செலவு பண்ணி என்னுடைய குழந்தைய என்ன ஆக்கிடலாம், நல்லவனா ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், காசு பணம்லாம் இல்லாத ஒன்றை செய்யுங்க. அது என்ன? தந்தையின் துவா, தாயின் துவா. ஹதீஸில் வருது, 3 நபர்களுடைய துவாவை அல்லாஹு தாலா ரத்து செய்வதே இல்லை. 3 நபர்கள் செய்யக்கூடிய துவா. அதில் முதல்ல யாரு? பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரிக்காமல் விடுவதில்லை. அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவையும் அல்லாஹு தாலா அங்கீகரிக்காமல், லா ஷக்க ஃபீஹின்ன, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் அங்கீகரிப்பான். பயணத்தில் இருப்பவருடைய துவா அங்கீகரிக்கும். கணியத்திற்குரியவர்களே, கிதாபில் ஒரு உருது கிதாபில் இப்படி எழுதியிருக்காங்க. அதாவது கொம்பு, குச்சி, வால் இதனுடைய கூர்மைகளினால் ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை பெற்றோர்கள் துவாவில் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீரின் மூலமாக பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் இன்ஷா அல்லாஹ். கொம்பை வச்சு மிரட்டி, குச்சை வச்சு மிரட்டி என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியலையோ அதை எதில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? துவாவின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அந்த துவா எப்போ செய்யணுன்றதான் நாம் கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் துவா செஞ்சாங்க சொல்லுங்க? குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடியிலேருந்து. நம்ம இன்னைக்கு பள்ளியில் உட்காந்து அல்லா என் பிள்ளை சரியாக்கின்னு எப்போ தெரியுங்களா? இந்த அப்படி போகிறான், இப்படி போகிறான், பைக்கில் ஸ்பீடாக போகிறான் பார்த்தீங்களா, என்னமோ சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறான், உங்கள் பையனை சினிமா தியேட்டரில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், எல்லா ரிப்போர்ட்டும் வந்த பிறகு யாரெல்லாம் என் பிள்ளைய பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, யாரெல்லாம் என் பிள்ளைய நல்ல பிள்ளையாக்கிரு. எப்போ காலங்கள்லாம் கனிந்து எல்லாம் கை மீறி போன பிறகு என்ன செய்யணும்? துவா செய்யணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ துவா கேட்டாங்க? குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே கேட்டார்கள். அதே போல் குர்ஆனில் நாம் பார்க்குறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றில் இருக்கிறாங்க. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த குழந்தையை உனக்காக வேண்டியே ஒப்படைப்பேன், நீ இந்த குழந்தையை ஏற்றுக்கொள், இந்த குழந்தையை நல்ல குழந்தையாக்கு. எப்போ கேட்குறாங்க? குழந்தை வயிற்றில் இருக்கும்போது. இன்றைக்கி என்ன நடக்குது? குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே இந்த பெண்கள்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அவ்வளோ வேலை செய்ய முடியாது. அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு நல்லா எதை கேட்க வேண்டியது? பாட்டை கேட்க வேண்டியது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இதனால் என்ன பிறகுது தெரியுங்களா? மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், கண் பார்வை குன்றிய குழந்தைகள் பிறக்கிறது. கும் 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 கும்னு மியூசிக்கு அது அப்படியே என்ன செய்யும்? அந்த குழந்தையுடைய ஹார்ட்டை பாதிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் குர்ஆனை அதிகமாக ஓதினால் பிறக்கின்ற குழந்தை அறிவாளியாக பிறக்கும். காரணம், எல்லா அறிவும் எங்கே இருக்கு? இதில் இருக்கு. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, நல்லவர்களுடைய வரலாறை படித்தா பிறக்கின்ற குழந்தை எப்படி பிறக்கும்? நல்ல சாலிகான குழந்தையாக பிறக்கும். குர்ஆன் ஓதுனா அறிவாற்றல் நிறைந்த குழந்தை, நல்லவர்களுடைய வரலாறு படித்தா நல்ல குழந்தை. அதே போல் சொர்க்கத்தை பற்றி படித்தா, சந்தோஷமாக இருந்தால் அழகான குழந்தை பிறக்கும். மகிழ்ச்சியாக இருந்தால், ஆண் குழந்தை பிறந்தால் வீரமாக இருக்கும், பெண் குழந்தை பிறந்தால் அழாத தைரியமான. பொம்பளைங்களாம் பொதுவாக பயப்படுவாங்கல்ல, இந்த பிள்ளை குர்ஆன் ஓதி நல்ல விஷயங்கள்லாம் படித்து நல்லதை கேட்டு கேட்டு அந்த பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்யும்? ஒரே பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். அழாத தைரியமான நல்ல சாலிகான குழந்தை பிறக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவில் அடுத்த துவாவாக நாம் பார்ப்பது என்ன தெரியுங்களா? அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வரும்போது கேட்குறாங்க, ரப்பே என்னுடைய பிள்ளைகளை, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ
சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடுவாயா. எவ்வளோ அழகானதுவா. நீ சொன்னேன்னு எங்கே விட்டேன்? காபத்துல்லா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். காபத்துல்லா கிட்ட விட்டுட்டு வந்து என்ன கேட்குறாங்க? சிலை வணக்கத்தில் என் குழந்தைய ஈடுபடுத்திடாத. இதில் ஒரு விதத்தில் இப்படியும் கவலையாம். என் பிள்ளை என் பக்கத்தில் இருந்தால் என்ன செய்வேன்? நான் கண்ணு கருத்தமாக பார்ப்பேன். ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ எங்கே விட்டுட்டு வந்துட்டேன்? நான் ஷாமில் இருக்கேன், அவங்க அங்கே இருக்கிறாங்க. மக்காவில் வைத்து கூட என்ன கேட்குறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை நீ, அதாவது இது அசால்ட்டாக இருந்துட முடியாது. என் பிள்ளை எங்கே இருக்கான்? துபாயில் இருக்கான், அதனால நல்லா 5 வேளை தொழுதுருவானா? அங்கே தான் கோயிலை திறந்துட்டானே. அப்போ சவுதியில் இருக்கான், முஸ்லீம் நாட்டில் இருக்கான், மக்காவில் இருக்கான், கிடையாது. காபத்துல்லா பக்கத்தில் விட்டுட்டு என்ன கேட்குறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. அப்படி அடுத்தடுத்து சொல்றாங்க. ரப்பி இன்னஹுன்ன அதலல்ல கஸீரம் மினன்னாஸ், அந்த சிலைகள் பல நபர்களில் வழிகெடுத்து விட்டது ரப்பே. பல நபர்கள் வழிகெட்டு என்ன செஞ்சிட்டாங்க? சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். அப்படி என்னுடைய பிள்ளைகளை நீ ஆக்கி விடாதே என்று துவா செய்து விட்டு அடுத்து துவா கேட்குறாங்க பாருங்க. ரப்பி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். ரப்பே, நான் என்னுடைய பிள்ளைகளை எங்கு விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்றால், புற்பூண்டுகள் கூட முளைக்காத, கைரி தி ஸர்இன், ஒரு புற்பூண்டு கூட முளைக்காத இடத்தில் விட்டு விட்டு வந்திருக்கின்றேன். ஏன் அங்கு விட்டேன் என்றால், இந்த பைத்திகல் முஹர்ரம், அதற்கு பக்கத்தில் தான் என்ன இருக்கு? பைத்துல் ஹராம் இருக்கு, அதனால விட்டேன். நான் எதை பார்க்கல? சாப்பிட்றதுக்கு செடி கொடிகள் இருக்கா, காய்கறி இருக்கா, எதையுமே பார்க்கல. நீ விட சொன்ன, பைத்துல்லா பக்கத்தில் விட சொன்ன, விட்டுட்டு வந்துட்டேன். எதற்கு தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அது சொல்ல அடுத்த ஆயத்தில் வருது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, ரப்பே, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. என்ன துவா கேட்குறாங்க? என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கி விடுவாயாக என்று கூட கேட்கல. என்ன கேட்குறாங்க? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக. தொழுவது என்பது வேற, தொழுகையை நிலைநாட்டுவது என்பது வேற. 4 அம்சங்கள் இருந்தால் தொழுகையை நிலைநாட்டுகிறார். 1, அதற்குரிய நேரத்தில் தொழுவது. 2வது, ஜமாத்தோடு வந்து தொழுவது. 3வது, சட்டதிட்டங்களை அறிந்து தொழுவது. 4வது, மன ஒருமையோடு தொழுவது. அவர் ஃபஜர் தொழுகிறார். எப்போ? 8 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு ஃபஜர் தொழுகிறார். இவர் என்ன செஞ்சார்? ஃபஜரை தொழுதார், அவ்வளோதான். நிலைநாட்டெல்லாம் இல்லை. ஒருத்தர் ஃபஜர் தொழுகிறார், 5 மணிக்கு தான் தொழுகிறார். எங்கே தொழுகிறாரு? சஹர் சாப்பிட்டு அப்படியே வீட்டிலே தொழுதுட்டு அப்படியே கட்டையை சாச்சிட்டார். எங்கே வரல? பள்ளிக்கு வரல. இவர் ஃபஜர் தொழுதாரே தவிர என்ன செய்யலை? நிலைநாட்டலை. அதற்குரிய நேரத்தில் தொழுவணும், பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுவணும், சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சு சும்மா ஏதோ தானோன்னு என்ன செய்யறதில்ல, தொழுகிறதில்ல. அதே போல் மன ஊர்மையோடு தொழுவணும். இந்த 4 அம்சங்கள் இருந்தால் தொழுகையை நிலைநாட்டியவர். நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம பிள்ளைக்காக, நமக்காக எப்பயாவது யாரெல்லாம் என்னை, என் பிள்ளைகளை, என் சந்ததியெல்லாம் தொழுகையாளி ஆக்கிறேன்னு துவா கேட்டிருக்கோமா? யாரெல்லாம் என் பிள்ளை 10th எழுதியிருக்கான், பாஸ் ஆக்கிரும் துவா கேட்டிருக்கோம். பாஸ் ஆக்கணும் தான், இல்லைன்னு இல்லை. இந்த துவாவை எப்போ கேட்டிருக்கோம்? தொழுகையாளி ஆக்கு என் பிள்ளைய, 15 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு வயசுக்கு வந்துருச்சு, அந்த பிள்ளைய தொழுகையாளி ஆக்கிரு. எனக்காக உட்காந்து புரிய வச்சிருக்கமா? இத்தனை நாள் நீ தொழுவாட்டி கூட எல்லாம் கேட்க மாட்டான், நீ வயசுக்கு வந்துட்ட, உனக்கு 15 வயசு ஆயிடுச்சு, இனி நீ தொழாட்டி எல்லாம் கேட்பான், இனி நீ தொழாட்டி எல்லாம் தண்டிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் இந்த துவாக்கள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தவங்க பாருங்க, எவ்வளோ அழகான துவா. யாரெல்லாம் நான் புற்பூண்டு இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ என்ன தெரியுமா செய்யணும்? அதை ஊரா ஆக்கணும். எப்படிப்பட்ட ஊராக்கணும்? நிம்மதியான ஊராக்கணும். நிம்மதியான ஊர்னா என்ன? உயிர், உடல், பொருள் அனைத்திற்கும் பாதுகாப்பான ஊராக ஆக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஃபஜ்அல் அஃஇததம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம், ரப்பே, மக்களுடைய இதயங்களை இவர்களின் பால் கவரக்கூடியதாக ஆக்கு. மக்களுடைய இதயங்களை இவர்களின் பால் கவரக்கூடியதாக ஆக்கு. அப்படின்னு அர்த்தம், அந்த ஊராக உருவாகும் போது என்ன செய்வாங்க? எல்லாரும் வந்து குடியேறுவாங்க. அப்பதான் ஊர் உருவாகும். நாம மட்டும் இருந்தா என்ன செய்யுமா? ஊர் உருவாகுமா? ஊர் உருவாகாது. நாம மட்டும் இருந்தா பஸ் வருமா? நாம மட்டும் இருந்தா ட்ரெயின் வருமா? நாம மட்டும் இருந்தா தண்ணி பால்லாம் வருமா? வராது.
எல்லா மக்களும் இருக்கிறதுனால தான் அது ஊராகுது, எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அப்போ ஊருன்னு சொன்னால் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. எந்த அளவுக்குன்னா பலதரப்பட்ட மதத்தவர்கள் கூட என்ன செய்வாங்க, அங்கே இருப்பாங்க. ஆனால் யார் இருந்தாலும் சரி ரப்பே, அவர்களுடைய இதயங்கள் என்னுடைய பிள்ளைகள் மீது ஈர்ப்புடையதாக ஆக்க. அதாவது என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பத்தை எல்லாரும் விரும்பணும், என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தார்களை எல்லாரும் விரும்பணும். எப்படி ஆயிடக்கூடாது, என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளை பார்த்தா பொறாம வர மாதிரி இருக்கக்கூடாது, தீங்கு செய்யணுன்ற மாதிரி என்ன அவர்களுக்கு வரக்கூடாது. மக்களுடைய இதயத்தில் அன்பை போடு, அன்பாக என்னுடைய பிள்ளைகளும் பழக வேண்டும், அவர்களும் அன்பாக பழக வேண்டும். என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை அவர்கள் மனமாற பாராட்ட வேண்டுமே தவிர என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. அந்த மாதிரி ஏற்படுத்துகிறப்ப அவருடைய இதயங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளின் பக்கம் ஈர்ப்புடையதாக்கு. இந்த துவாவை நாம் செய்கிறோமா? இந்த மாதிரி நம்ம பிள்ளைய எங்கே அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். நம்ம பிள்ளை சில சமயங்களில் காலேஜில் போய் தங்கி படிக்கிறார். ஜூனியர் சீனியர்லாம் இருக்கிறாங்க. ஜூனியர்னா சின்னவன் இல்லையா, புதுசாக வந்தவர். சீனியர்னா அந்த ஜூனியர்களை சீனியர்கள் போட்டு என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அவனுக்குள்ள பிரியாணியில் உள்ள பீஸை இவன் தூக்கிட்டு ஓடிடுவான், கேட்கவே முடியாது. 6 தூக்கிட்டு போயிடுவான். எல்லா விஷயம் அராஜகம். இந்த துவாவை நம்ம கேட்டு விட்டுட்டு வரணும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் காபத்துல்லால விட்டுட்டு வரும்போது, ரப்பே வனாந்தர பாலைவனத்தில் விட்டு வந்தேன், புற்பூண்டே இல்லாத இடத்துல விட்டு வந்தேன். நாம் என்ன துவா கேட்கணும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? புற்பூண்டே இல்லாத இடம்லாம் கிடையாது, புற்பூண்டெலாம் இருக்குது. தீனுடைய மாகுலே இல்லாத இடத்துல விட்டு வந்திருக்கேன், தீனுடைய வாடகை இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன். என் பிள்ளைங்க கூட படிக்கிற பசங்களை எப்படி இருக்காங்க ரப்பே, ரப்பே அவங்கள பாதுகாத்துரு, அவர்களை விரும்புகிற மாதிரி இதயத்தை ஏற்படுத்து, அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கு. என் பிள்ளையை போட்டு யாரும் அடிச்சிடக்கூடாது, என் பிள்ளையிடத்தில் யாரும் தவறாக நடந்துடக்கூடாது, என் பிள்ளைகளிடத்தில் அசிங்கமாக யாரும் நடந்துடக்கூடாது, என் பெண் பிள்ளைகளை ஈமான பாதுகாத்துரு, என் பெண் பிள்ளை யாரும் கெடுத்துடக்கூடாது, வடிகெடுத்துடக்கூடாது. ரப்பே சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு. யாராவது ஏமாற்றி கூட்டு போயிட்டானா எங்கே கொண்டு போயிடுவான், இஸ்லாத்தை விட்டே கூட்டு போயிடுவான். யார்ல இந்த மாதிரி எல்லாம் என் பிள்ளைகளை ஆக்கிறாத என்று துவா செய்த பிறகு கடைசி என்ன துவா செய்கிறாங்க பாருங்க, வர்சுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். ரப்பே அவர்களுக்கு நீ பழ வகைகளை வழங்கு. என்ன துவா கேட்குறாங்க? மினஸ் ஸமராத். ஸமராத்னா என்ன அர்த்தம்? ஃப்ரூட்ஸ். என்ன சொல்கிறாங்க? புற்பூண்டே இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன், நீ என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? பழ வகைகளை கொடுக்கணும். நாமளாக தான் என்ன திரும்ப துவா செஞ்சிருவோம், யாரெல்லாம் புற்பூண்டே இல்லாத இடத்துல விட்டு வந்திருக்கேன், இது ரொட்டியாவது கொடுத்துரு ரப்பேன்னு. நம்மளுடைய துவா இப்படி தான் இருக்கும், ரொட்டியாவது கொடுத்துரு. துவா எப்போவுமே பெருசாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும். துவா எப்போவுமே, உதாரணத்துக்கு பாருங்கள், ஒருத்தர் துவா என்ன பிரதமர் ஆக்கிரு, துவா கேட்கலாமா கேட்கக்கூடாது சொல்லுங்கள்? அதாவது இப்படியும் கேட்பாங்க, விளையாட்டாக கிண்டலாகவும் துவா ஆயிடக்கூடாது, அதில் ஒரு ஒழுக்கங்கள் இருக்குது. ஆனால் துவா கேட்குறது தப்பு இல்லை. டீயை ஆற்றிக்கிட்டு இருந்தவன் ஆகிட்டானே, நம்ப ஆக முடியாது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, துவா எப்பவும் விசாலமாக இருக்கணும். புற்பூண்டே இல்லாத இடத்துல விட்டு வந்திருக்கிறப்பே, ஆனால் நீ என்ன தரணும், என் பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தரணும், பழ வகைகள் தரணும். உணவுகள்லையே ரொம்ப சிறந்த உணவு எதுதான்? ஃப்ரூட்ஸ் தான். சீக்கிரம் ஜீரணமாயிடும், சக்தி உடனே கிடைக்கும், உடனே எனர்ஜி வரும், உடனே ரத்தத்தில் என்ன செய்யும், சத்து போய் கலக்கும், உடனடியாக சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு, ஜீரணம் சீக்கிரம் ஆயிடக்கூடிய உணவு. அதனால தான் நோன்பு திறக்கும் போது எதை வச்சு நோன்பு திறக்கணும்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன், 2வது பயான்லேயே எதையும் எதை வச்சு நோன்பு திறக்கிறது சொல்ல விரும்புனாங்க? நெருப்பு படாத பொருளை கொண்டு. நம்ம கஞ்சி குடிக்கிறோமே, அது என்ன செய்யுது, காலையிலேருந்து நெருப்பில் வேவுது. அப்போ ஃப்ரூட்ஸு, அதை வைத்து நோன்பு திறங்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்காவில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ எதைத்தான், ஃப்ரூட்ஸுகளை தான், நல்ல நல்ல உணவை தானே அர்த்தம், சிறந்த உணவுகளை கொடு. எந்த அளவுக்கு சிறந்த உணவுகளாக இருக்கணும்னா லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தணும். என்ன சொல்லிட்டாங்க? பழைய சாப்பாடை சாப்பிட்டா நன்றி வருமா சொல்லுங்கள்? பழைய சோறு எடுத்து சாப்பிடும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு வருமா? ஆனால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, தூக்கி வாயில் வச்சவனே என்ன வரும் தன்னால்? அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்க, யார் ஆக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் எப்போ வருது? ஒரு நல்ல உணவு, சிறந்த உணவு சாப்பிடும்போது வருது. ரப்பே என்னுடைய பிள்ளைகள் வர்சுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், உனக்கு நன்றி செலுத்துகின்ற அளவிற்கு சிறந்த பழங்களை கொடு. இப்படி பழங்களை உற்பத்தி செய்து கொடுன்னு சொல்லலை. என்ன கேட்டாங்க? பழங்களை
கொடுன்னாங்க. பழங்களை அங்கே உற்பத்தி செய்யணும் துவா செஞ்சுருந்தாங்களா என்ன தெரியுமா இருக்கும்? இன்றைக்கி பார்க்குற பில்டிங்லாம் அங்கே இருக்காது, நம்மளாம் போட தக்க முடியாது. எல்லா மக்காவாசிகளாம் உட்காந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, விவசாயிகளாக உட்காந்துருப்பாங்க. விவசாயிகளை ஆக்கள்லாம் துவா கேட்கல, அதெல்லாம் கிடையாது. தொழுகையை நிலைநாட்டுவாங்க, தீனை நிலைநாட்டுவாங்க. காய்கறி பழங்கள் எங்கே விளைஞ்சாலும் என்ன செய்யணும்? மக்காவுக்கு வந்துடணும். இன்றைக்கி வருதா இல்லையா? ஹஜ்ஜிக்கு லட்சக்கணக்கில் போகிறாங்க, உம்ராவுக்கு போய்கிட்டே இருக்காங்க, லட்சக்கணக்கில் போயிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னதுங்க? பல வகை உணவுகள் அங்கே கிடைக்குது. அங்கே விவசாயம் நடக்கலை, எங்கே விவசாயம் நடந்தாலும் அங்கே வந்துடும். இதெல்லாம் யாருடைய துவா? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளையின் பிள்ளைகள், சந்ததிகள் எல்லோரும் அதை அனுபவிக்கின்ற அளவிற்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை கபூல் செய்தான். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளை போன்று நல்ல சாலிகான சந்ததியை, நல்ல வம்சத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வெறும் துவால ஆயிராது. இப்ராஹிம் அலை கிதாபில் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுங்களா? ஒரு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல இருந்துட்டார். மனைவி எப்படி இருந்துட்டாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருந்துட்டாங்க. பிள்ளைகள் எப்படி தான் இருப்பாங்க? என்ன சொல்லுங்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருந்துருவாங்க. வெறும் யா அல்லாஹ் என் பிள்ளை இஸ்மாயில் மாதிரி ஆக்கிற, இவர் ஹாமான் மாதிரி இருக்கிறாரு. பிள்ளையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆக்குற, நாம் எப்படி ஆயிடணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆயிடணும். நம்ம மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆயிடணும். ஆயிட்டா நாம் அலி ரலியல்லாஹு மாதிரி ஆயிட்டா, நம்ம மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு மாதிரி ஆயிட்டா, பிள்ளைகள் எப்படி ஆயிடுவாங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மாதிரி ஆயிடுவாங்க. அதாவது பொதுவாக துவாவில் மட்டும் வேலை ஆயிடாது. ஒருத்தர் நல்ல சொல்லி எல்லாம் என்ன பாஸ் ஆகிக்கிறது, ஆனால் படிக்கிறதே இல்லை, பாஸ் ஆயிடுவாரா? துவாவே கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். துவா இரண்டாவது முறையான முயற்சி. அல்லாஹு தாலா நம்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.